கைஸ், இது ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? நம்ம சேனலில் இதுதான் கொஞ்சம் லாங் வீடியோவாக நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஷாப்பிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோன்னா, நான் வந்து ஆனந்தத்துக்கு தான் போயிருந்தேன். சரி, இந்த தடவை ஒரு லாங் கவுன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் கவுன் மாதிரி பார்த்துருந்தேன். லைக் இந்த பால் கவுன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, லாங் கவுன் மாதிரி. ஸோ அதை வந்து பார்த்துருந்தேன். ஒரு பிங்க்கும் அதே மாதிரி சேம் கலரில் ஒரு க்ரீன் கலரில் வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணலான்னு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த பிங்க்கில் வந்து பெல்ட் மாதிரி சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு அந்தளவுக்கு விருப்பம். ஆனால் போட்டு பார்த்தப்போ பிங்க் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், இந்த ரெண்டு கவுன்லேயுமே பின்னாடி ஒரு ஹூக்கோ ஜிப்போ எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ நம்ம ஹெவியாக ஹேர் டூ பண்ணுறோன்னாலாம் ஒரு ஆள் துணை இல்லாமல் வியரே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லாங் சுடிதார் மாதிரி இருந்துச்சு, அது நான் பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. பட் இதில் வந்து அந்தளவுக்கு ஒர்க்கே இல்லை. ஆனால் வந்து 3000 கிட்ட ரொம்பவே ப்ரைஸ் போட்டிருந்துச்சு. எனக்கு அதனால் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ் வந்து பார்த்துருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நியூ மாடல் மாதிரியும் இந்த கலர் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ போட்டு பார்த்தேன். இருந்தாலும் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் திரும்பி ஈவினிங் போல் வந்து சென்னை சில்க்ஸ்க்கு வந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே ஏதாவது கலெக்ஷன் பார்க்கலாம், இங்கே ஏதாவது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருந்தோம். அண்ட் அகெயின் வந்து பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி லாங் கவுன் வந்து எப்படி இருக்குன்னா, அங்கே வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கில் இருக்குன்னா, இங்கே வந்து சாட்டன் லைக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. லைக் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எடுத்து காட்டினப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் அந்த சைட் ஃபுல்லாகவே லாங் கவுன் இல்லைனாட்டி சுடிதார் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் லாங் கவுன்ஸ் எடுத்து போயிட்டு நான் ட்ரையல் பார்த்துருந்தேன். ட்ரையல் பார்க்கும்போது இந்த க்ரீன்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் வந்து இவ்வளோ ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஜஸ்ட்டு வந்து வெறும் பிரிண்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு ஒர்க்குமே இல்லை. நான் போட்டு பார்த்தா அந்த க்ரீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே லைக் 3000 அந்த மாதிரி ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆலியா கட் வச்சு நல்லா ப்ரிட்டியாக இருந்துச்சு. பட் இது எல்லாமே வந்து இதுக்கு பேண்ட்டும் கிடையாது, ஷாலும் கிடையாது. அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து பார்த்துட்டு என்னடி இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசெண்டாக வெளில போட்டு போகிறோன்னா ஒரு நல்ல லுக்காக நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அது வாங்கிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் சுடிதாருமே வந்து 1000 சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேண்ட் வித் ஷால் வந்து டீசெண்டான ப்ரைஸுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் நான் இது பை பண்ணல. அதுக்கு பதிலாக இந்த பீச் கலரில் நான் ஒரு சுடிதார் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆனந்தத்தில் கேட்ட மாதிரியே அந்த ரெட் கலர் ட்ரெஸ் இங்கே கேட்டிருந்தேன். இங்கே அதே மாடல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நான் இங்கே வந்து இந்த பீச் கலர், அந்த வயலட் பர்பிள் கலரில் அந்த கோட் மாடல் மட்டும் நான் பை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு கிளிப்ஸை எடுத்துகிட்டு லெஹங்கா செக்ஷன் போய் சும்மா பார்த்துருந்தேன். பார்த்துட்டு நாங்கள் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வந்து ஆனந்தத்தில் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட ஈத் vlog பார்த்துருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு.